ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அறிவியல் கேள்விகள் பார்க்கலாம். செல்லுக்கு உள்ளும் மற்றும் செல்லுக்கு வெளியேயும் செரிமானம் நடைபெறும் ஒரு உயிரினம் டியூகிசியா. இரத்த மேட்ரிக்ஸ் எனப்படுவது பிளாஸ்மா. ஊசி இலை மரங்களின் கட்டை மற்றும் பட்டைகள் சிறப்பு வழிகள் கொண்டு இவற்றால் நிரம்பி காணப்படும் பிசின். தூங்கு மூஞ்சி மைமோசா புட்டிகா தாவரத்தின் இலைகள் மூடுதல் மற்றும் திறத்தல் செயலுக்கான பெயர் வெப்பஞ்சார் இயக்கம். வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கரோலஸ் லின்னேயஸ். கீழ்காண்பவற்றை பொறுத்துக. எலுமிச்சை சிட்ரிக் அமிலம், ஆப்பிள் மாலிக் அமிலம், திராட்சை டார்டாரி அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம். கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய இரத்த வெள்ளை அணுக்கள் எவை? மோனோசைட்டுகள். மனித உடலின் மிக நீளமான எலும்பு எது? தொடை எலும்பு. ரேபீஸுக்குரிய புதிய தடுப்பூசி மருந்து எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1980. இயற்கை தேர்வு கொள்கையை வெளியிட்டவர் யார்? சார்லஸ் டார்வின். கூற்று 1. காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளிப்படும் போது ஹீமோஸ்டாசிஸ் தோன்றுகிறது. கூற்று 2. த்ரோம்பின் பைபிரினோஜனை பைபிரினாக மாற்றுகின்றது. கூற்று 3. இரத்த குழாயினுள் இரத்தம் உறைதல் த்ரோம்போசிஸ் எனப்படும். கூற்று 4. பேசோபில்களில் உள்ள ஹிப்பாரின் இரத்தம் உறைதலை தடை செய்யும். அனைத்தும் சரி. பச்சைய நிறமிகள் உற்பத்திக்கு தேவையான தனிமம் எது? மெக்னீசியம். பொறுத்துக. ஹார்மோன் மற்றும் அதனால் ஏற்படும் நோய்கள். வளர்ச்சி ஹார்மோன் குறைவதால் குள்ளத்தன்மை. வாசோப்ரெசின் குறைவதால் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். தைராக்சின் குறைவதால் கிரிட்டினிசம். தைராக்சின் அதிகமாவதால் கிரேவின் நோய். பொறுத்துக. ஈக்விசிட்டம் குதிரைவால், மார்சிலியா நீர்ப்பெரணி, சயாதியா மரபெரணி, லைகோபோடியம் கிளப்மாஸ். ஒடுக்கப்பட்ட இலைகள் மற்றும் மறைவிட இலைத்துளைகள் எவற்றின் குணாதிசய பண்புகளாகும்? வறல் நிலத் தாவரங்கள். வாட் நகர் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு அமைந்துள்ளது? குஜராத். நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் பயன்பாட்டை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான அம்ரித் என்ற நடவடிக்கையினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? கேரளா. சக்யோக் ஹைஜீன் எனப்படும் இருதரப்பு கூட்டு பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்டது? இந்தியா, ஜப்பான். உலக சுகாதார அமைப்பிடமிருந்து சமீபத்தில் மலேரியா பாதிப்பற்ற நாடு என்ற சான்றிதழை பெற்றுள்ள நாடு எது? கபோ வெர்டே. உலக பொருளாதார மன்றத்தின் 2024 ஆண்டிற்கான வருடாந்திர கூட்டமானது எங்கு நடைபெற்றது? டாவோஸ். சமீபத்தில் கழுகுகளுக்கான உணவக திணை அமைத்துள்ள மாநிலம் எது? ஜார்க்கண்ட். சர்வசக்தி நடவடிக்கையினை நடத்திய படைப்பிரிவு எது? இந்திய தரைப்படை. இந்திய வானிலை ஆய்வுத்துறை எப்போது நிறுவப்பட்டது? 1875. பெஞ்ச் புலிகள் வனக்காப்பக இரவு வான்வெளி பூங்கா எங்கு அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. இ-சாக்ஷி கைபேசி செயலி எதனுடன் தொடர்புடையது? MPLAD திட்டம். வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்ட ஆலம்பாடி, மேல்வாலை மற்றும் செத்தவாரை ஆகிய கிராமங்கள் எங்கு அமைந்துள்ளன? விழுப்புரம். உலகிலேயே மிக உயரமான BR அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? விஜயவாடா. பாக்கே-பாக்கா இருவாட்சி திருவிழாவை கொண்டாடிய மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெறுவதற்கான வயது வரம்பு என்ன? 5 முதல் 18 வயது வரை. மேற்கூரையில் அமைக்கப்படும் சூரிய சக்தி மின்னாற்றல் உற்பத்தி திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 2014. ஹேவிஷூர் தடுப்பூசி எதற்காக வழங்கப்படுகிறது? கல்லீரல் அழற்சி A. கோலம் பழங்குடியினர் எந்த மாநிலத்தில் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுவாக பட்டியலிடப்பட்டுள்ளனர்?
மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம். IUCN பட்டியலில் வெண்முதுகு கழுகுகளின் அந்தஸ்து என்ன? அருகி வரும் இனம். அணிசேரா இயக்கத்தின் 19வது உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? கம்பாலா. மூன் ஸ்னைப்பர் எந்த நாட்டின் ஆய்வு திட்டமாகும்? ஜாக்சா, அதாவது ஜப்பான் நாடு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோஸ்க்கு என்னோட சேனல் GK with AKவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.